இந்தியா இன்ட்ராக்ட்ஸ் மூலமாக என்னை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவகார்த்திகேயன். அண்ட் இங்கே நான் பேச போகிறது மெரினா பற்றி தான். மெரினா பற்றினா அதை பற்றி நிறையா விஷயங்கள் பேசியாச்சு. பட் இப்போ நாங்கள்லாம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த மெரினாவோட சக்ஸஸ் தான். சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. 1 வீக் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன படம், ரொம்ப ஒரு குட்டி மூவி தான் இது. இதில் இருக்க பெரிய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்ட் வின்னர் பாண்டுராஜ் சார் மட்டும்தான். அதை தாண்டி மெரினா பீச் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருந்த படத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படம், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு கொடுத்தது. அண்ட் எங்களுடைய போர்ஷன்ஸ் ஒரு லவ் ட்ராக்கு, அது வந்து பயங்கர காமெடியாக இருக்குது, ஹிலேரியஸாக இருக்குது. அப்படின்றதெல்லாம் தாண்டி இது ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு. தட் ஃபஸ்ட் டைம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால. நான் இவ்வளோ நாள் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாரையுமே அந்த ஸ்க்ரீனில் பார்த்து நான் கைத்தட்டி இருக்கிறேன். விசில் அடிக்க வராது, அதனால் யாரையாவது விசில் அடிக்க சொல்லி நான் ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்குவேன். அண்ட் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்க போது, கல்லை விட்டு அடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நான் பயங்கரமான டவுட்டில் தான் போனேன். பட் ஃபஸ்ட் டே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்தோன்னே எல்லாம் கிளாப்லாம் பண்ணாங்க. நிறையா பேர் சொன்னாங்க பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பான் போல சிவகார்த்திகேயன், ஆள்லாம் கூப்பிட்டு வந்துருக்கான்பா அப்படின்னு. பட் இது வந்து எல்லா ஊர்லேயுமே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. அவ்வளோ காசுலாம் கொடுத்து கூப்பிட்டுருக்கு நமக்குலாம் வசதி கிடையாது. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின் போதே அதுவே பயங்கரமான மோட்டிவேஷன். நாங்கள் வர காமெடி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் ஒரு சீன்ஸ் 100%ல் 99% அவங்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஊர்லேருந்துமே இதான் சொல்கிறாங்க. நாட் ஒன்லி நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் எங்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் பழனி, தென்காசி, இல்லை தூத்துக்குடி அந்த சைட் கேட்டாலும், கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, இங்கே எங்கே கேட்டாலும் அவங்க அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் அதுவே சக்ஸஸ்ஃபுல் மூவி. வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. அண்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 டேஸில் 175 ஸ்க்ரீன்ஸை டச் பண்ணிச்சு இந்த படம். அண்ட் இப்போது இது வந்து 215 ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி அண்ட் மக்கள் நிறையா பார்க்குறாங்க அப்படின்ற மூவிக்கு மட்டும்தான் பிரிண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எங்கெல்லாம் சின்ன தேட்டர்ஸில் போட்டிருந்தாங்களோ அங்கெல்லாம் பெரிய தேட்டர்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன். எனக்கு மட்டும் இல்லை, டிரெக்டராக இருந்த பாண்டுராஜ் சார் இந்த படத்தில் ப்ரொடியூசராக இருக்கார், அவருக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன். அண்ட் இப்போ வந்து ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், மீடியேட்டர்ஸ், தேட்டர் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். முதல் படம் எல்லாருக்குமே சக்ஸஸ், எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப சந்தோஷம். பட் இது பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக்கிய எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னா டெஃபினட்டாக நல்ல படமாக தான் இருக்கும். தேங்க்யூ. மிரட்டி போட வைக்கும் சென்னை மிரட்டு சென்னை இருந்து போடவில்லையே.